நம்மளுக்கு சூப்பராக ஷாமி கபாப் வித் க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கபாப் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள சாஃப்டாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம பீஃப் ஷாமி கபாப் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 700 கிராம் அளவு பீஃப் எடுத்திருக்கேன். போன்லெஸ் பீஃபு, 4 hours சோக் பண்ண கடலப்பருப்பு. இந்த பீஃபும் குக்கரில் போட்டுக்கணும். 4 hours ஊற வச்ச கடலப்பருப்பு. இது வந்து ஒரு 250 கிராம் அளவு தான் கடலப்பருப்பு எடுத்தேன். அது ஊறி இவ்வளோ ஆயிருக்கு. குக்கரில் போட்டுக்கணும். காரத்துக்கு குண்டூர் சில்லி ஒரு 6 to 7, கலருக்காக பேடிகை ஒரு 4 எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பே லீஃப் போட்டுக்கலாம் ஒரு 3, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, ஏலக்காய், லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அனியன்ஸு, பெரிய அனியன் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பீஃப், போன்லெஸ் பீஃபு, கடலப்பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு, குண்டூர் சில்லி, பேடிகை சில்லி, பே லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ தண்ணி லிமிட்டாக ஊற்றணும். பீஃப் குக் ஆகிறதுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா அது தண்ணி இல்லாமல் தான் நம்ம செய்யணும். இந்த பீஃப் குக் ஆகட்டும். ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். ஷாமி கபாப்க்கு பாயில் பண்ண கடலப்பருப்பு, பீஃப் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் தண்ணி இருக்குது கொஞ்சம். இந்த தண்ணி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்டவ் மேலே வச்சு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இருக்கவே கூடாது கொஞ்சம் கூட. இதில் நம்ம இதில் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம பாயில் பண்ணோம். தண்ணியெல்லாம் பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது கூல் ஆகட்டும். பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்துடலாம். நம்ம போட்டால் பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்துடணும். பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்துட்டு இது கூல் ஆகட்டும். மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். நம்ம கபாப்க்கு குக்கரில் பாயில் பண்ணது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணின்னு வந்துட்டோம். ஃபைனாக சாப் பண்ண அனியன் போட்டுக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண புதினா, கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். நம்ம கபாப் மிக்ஸ்சரில் 1 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஆல்ரெடி சில்லியை நம்ம மட்டனோட பீஃபோடு போட்டு நம்ம பாயில் பண்ணி தான் கிரைண்ட் பண்ணியிருக்கோம். கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா மட்டும் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். கபாப் மிக்ஸ்சரில் எக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கபாப் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக ஆயில் தொட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா பேட்டிஸ் மாதிரி, நம்ம ரொம்ப ரொம்ப வடை மாதிரி தட்டக்கூடாது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பேட்டிஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பேட்டிஸும் ஆயிலில் ஷாலோ ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கபாப் எல்லாம் பேட்டிஸ் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனது எடுத்துடலாம்.
ஓகே, நம்மளுக்கு சூப்பராக ஷாமி கபாப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, 2 பக்கமும் நல்லா கலராக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். ஷாஹி கபாப்க்கு க்ரீன் சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு பல்ல பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, சீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சீரகம். லைட்டாக வதக்கலாம். நம்ம ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கலாம். ரொம்ப வதக்கினா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது ஆறட்டும். மிக்சியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சின்னு வந்துடலாம். க்ரீன் சட்னிக்கு நம்ம வதக்கின கொத்தமல்லி, புதினா, பூண்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக ஷாமி கபாப் வித் க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் ஈவ் ஸ்பெஷல் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கபாப் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை லைக் பண்ணுவாங்க. நீங்கள் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களே செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு என் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஆல் அ மேரி கிறிஸ்மஸ். பாய்.